Hi friends, welcome to Viji's Garden Diary. இன்னைக்கு நம்ம சக்குலன்ஸ் ப்ராபகேஷனுக்கான vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது சக்குலண்ட்டை ஆஃப்செட் பண்ணி எப்படி நம்ம ப்ராபகேட் பண்ணலாம் அப்படிங்கிற vlog தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நம்ம சேனலில் முழுக்க சக்குலன்ஸ், கேக்டர்ஸ் அண்ட் அடீனியம்ஸ் இந்த 3 ஸ்பீஷீஸ் பற்றி தான் என்னோட அனுபவ ரீதியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்டை ஆர்வமாக பார்க்குறீங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்குலன்ஸ் போன்ற ஒரு அழகான வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதோட க்ரோத் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிளான்ட்டு கூட ஒரு ப்ராபகேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணின ஒரு பிளான்ட்டு தான். இந்த பவுலில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே ஸ்டெம் கட்டிங் மூலயமா நம்ம ப்ராபகேட் பண்ணியிருந்தோம். இதோட வெரைட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா கிரெப்டோபீட்டலம் எல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ராபகேஷனோட வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளான்ட். பட் இந்த பிளான்ட்டை இந்த மாதிரி தான் ட்ரெயில் ஆகிட்டு வரும். ஈவன் இதுவுமே நம்ம இப்போ கட் பண்ணி ப்ராபகேட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் இந்த பிளான்ட்டை கேட்குறீங்க சேல்ஸ்க்கு. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சேலஞ்சிங் இருக்குது. இந்த லீஃபை ஜஸ்ட் இப்படி தொட்டாலே அப்படியே கட்டாயி வரும். அவ்வளோ டெலிகேட்டான ஒரு பிளான்ட்டு. ஸோ இதை பேக் பண்ணி நம்ம கொரியரில் அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இதை மட்டும் நான் சேல்ஸ் பண்ணுறதில்ல. பட் இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பீடாக இருக்குது ப்ராபகேஷன்ஸ்க்குமே. ஸோ இதோட கலர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு, ஒன் ஆஃப் தி ஃபேவரேட்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா பேபி ஆஃப்செட்ஸை எடுக்க போகிறோம். பேபி ஆஃப்செட்ஸ்னால் எய்தர் இந்த மாதிரி ஸ்டெம்ஸில் நிறைய கச்சன்னு உருவாகி இருக்கும், கிளஸ்டர்ஸ் மாதிரி. அதையும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இது பிளான்ட்டு இது ஒரு சீடம் ஆர் கிரெப்டோவேரியா வெரைட்டி தான் நினைக்கிறேன். கலிஃபோர்னியா சன்செட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரேர் அண்ட் இதோட க்ரோத் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ. இதில் இந்த மாதிரி ஸ்டெம்ஸில் நிறைய அப்படியே குட்டியாக பேபி ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பிரித்து எடுத்து தனியாக மல்டிப்ளை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இதோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ. அண்ட் இந்த பிளான்ட் ஒரு ஈச்வெரியா வெரைட்டி. இது ஒரு அகவாய்ட்ஸ். இந்த மாதிரியும் பேபி ஆஃப்செட்ஸ் இருக்கும். ஈச்வெரியானாலே ஹென்ஸ் அண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மதர் பிளான்ட்டுக்கு கீழே அது வரும். இதுதான் மதர் பிளான்ட்டு. இதுக்கு கீழே தான் அதோட பேபிஸ் எல்லாம் அப்படியே ஒரு கோழி அடக்காத்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதனால தான் ஹென்ஸ் அண்ட் சிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியும் பேபி நம்ம ஆஃப்செட் பண்ணி எடுக்க போகிறோம். ஈவன் இதுவுமே ஒரு ஈச்வெரியா வெரைட்டி தான். இது ஒரு அகோவாய்ட்ஸ் ஹைப்ரிட் வெரைட்டி. ஸோ பாருங்கள், இதோட பேபிஸ்மே ஹென்ஸ் அண்ட் சிக்ஸ், அதாவது அதுக்கு கீழே தான் முளைக்க வச்சுருக்கு. ஸோ இதை தான் நம்ம ஆஃப்செட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிளான்ட் ஒரு பச்சைவேரியா வெரைட்டி நான் நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது ப்ளூம் ஆகிருக்கு. ஸோ இதை கட் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் இதில் சில லீவ்ஸ்லாம் எடுத்து நம்ம ப்ராபகேட் பண்ணலாம். லீஃப் மூலமா ப்ராபகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சக்குலன்ட் ப்ராபகேஷன்ஸ்க்கு டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சக்குலன்ட் ப்ராபகேஷன்ஸ்க்குமே ஸ்பெசிஃபிக்காக. அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். எப்படிலாம் நம்ம சக்குலன்ஸை ப்ராபகேட் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய மெத்தட்ஸில் நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். போய் யூஸ் பண்ணி பாருங்கள், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பிளான்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு பேபி இருக்குது. அண்ட் இதே ஸ்டெம்மில் வந்து இன்னொரு சைட்லேயும் பேபிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். அண்ட் இந்த பிளான்ட்லேயுமே குட்டி குட்டி பேபி இருக்குது. இது ஒரு கிரெப்டோவேரியா சூப்பர்பம் சொல்லுவாங்க. இந்த அழகான பேபிஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு பிளேட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கிரெப்டோவேரியா கலிஃபோர்னியா சன்செட்டில் தான் நான் எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு குட்டி பிளான்ட் போல் இருக்குன்னு. ஸோ இதைத்தான் நான் இப்போது கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் நைஃப் மூலியமாகவும் கட் பண்ணி எடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் உங்கள் கை வச்சு கூட எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து அது பிரேக் ஆகிட்டு வந்துடும். பட் இந்த மாதிரி நீங்கள் பேபிஸை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் பெட்டர் நீங்கள் அது வாட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த பிரான்ச் வந்து அழகாக கட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி பேபிஸ் ஆஃப்செட் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து நீங்கள் பேபியை தனியாக ஒரு பிளான்ட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து மதர் பிளான்ட்டுக்குமே ஒரு பெனிஃபிட். அதோட க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். ஏன்னா அந்த பேபிஸ் அதோட ஆஃப்செட்டில் அதோட ஸ்டெம்ஸில் வச்சு வளரும் பொழுது அதுக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேபிஸை ஆஃப்செட் பண்ணி நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தென் அந்த மதர் பிளான்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் முழுமையாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட். இந்த மாதிரி பேபி ஆஃப்செட் பண்ணுறதில் எனக்கு ஒரு சில பேபிஸ்க்கு வந்து ரூட்ஸோட கிடைக்கும். மெயின்லி இந்த மாதிரி ஈச்வேரியாவோட பேபிஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது ரூட்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இதோட பேபி வந்து அப்படியே கிரவுண்ட் லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை புல் பண்ணி எடுக்கும் பொழுது டெஃபினெட்லி உங்களுக்கு சில ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ரூட்ஸ் இல்லைனாலும் நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்து எப்படியும் ப்ராப்பகேட் மெத்தடில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த கட்டிங் எந்த பேபிஸாக இருந்தாலும் ரூட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம ப்ராப்பகேஷன் மெத்தடில் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதை வந்து ஒரு தனி பிளான்ட்டாக உருவாக்கிக்க முடியும். இந்த பிளான்ட்டில் இருக்கிற பேபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்ததுக்கப்புறம் இதோட மதர் ஸ்டெம் வந்து க்ரோத்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. அண்ட் இந்த பேபியோட ஹெட் செக்ஷன் தான் கொஞ்சம் ஸ்பீடப்பாக க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ இதை கட் பண்ணால் மதர் பிளான்ட்டுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். இப்போ எனக்கு பிளேட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லான பேபிஸ் கிடச்சிருக்கு. பார்க்க எனக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக அப்படியே டெம்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான சக்குலண்ட் பேபிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 2 டேஸ்க்கு லேட்டர். பிகாஸ் நம்ம கட் பண்ணின எல்லா பேபிஸ்க்குமே கொஞ்சம் ஈரப்பதங்கள் அந்த கட்டிங் போர்ஷன்ஸில் இருக்கும். அதை ட்ரை அவுட் பண்ணி தான் நம்ம ப்ராப்பகேட் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டான ஒரு மெத்தட். அதை ட்ரை பண்ணுறதுக்கு சிலர் வந்து கேலஸ் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லுவாங்க. கேலஸுங்கிறது நத்திங் பட் நீங்கள் அந்த ஏரியா வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்காகத்தான். இதுக்கு இந்த பிளேட்டை வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் 2 டேஸ் அப்படியே வச்சுருந்தேன். அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸே அதுக்கு போதும். அதுவே அதோட ஈரப்பதங்கள்லாம் காய வச்சு அதில் இருக்கிற சில காயங்கள் ஏதாவது இருந்தால் கூட அது ட்ரை அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாட் பண்ணணும். சாரி, நான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா குட்டீஸுமே ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டுருக்காங்க. அவங்களோட வாய்ஸஸ் தான் உங்களுக்கு கேட்குது. ஸோ ப்ளீஸ் வேர். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சீடம் வெரைட்டிஸ் இருக்குது, கிரெப்டோபீட்டரம் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து சீடம் கோல்டன் மை ஃபேவரேட். அண்டு இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். க்ரெசுலா இருக்குது, இது ஒரு சீடம் வெரைட்டி. அண்ட் இது ஒரு க்ரெசுலா வெரைட்டி. அண்ட் இந்த மாதிரி நிறையா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே பாட்டில் நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்க்.
நீங்கள் ரைஸ் ஹஸ்க்கு பதிலாக பெர்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட், தட் மீன்ஸ் ரிவர் சாண்ட், ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் வச்சுமே கார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஏன் கோகோ பீட் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோகோ பீட் வந்து ரூட் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டை என்கரேஜ் பண்ணிவிடும். ஸோ அதனால் ரூட்டோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது ஒரு ரீசன். அண்ட் இதில் யூஸ் பண்ணுற ரைஸ் ஹஸ்க்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஈவன் நீங்கள் பெர்லைட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் சாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கீழே அந்த நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது, அந்த பாட்டிங் மிக்ஸில் வாட்டர் கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகணும். அதுக்காக தான் இந்த பெர்லைட் ஆர் ரைஸ் ஹஸ்க் இது யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ரூட் இருக்கக்கூடிய சிஸ்டம் அந்த சைடில், அந்த ஏரியாவில் ஏர் சர்க்குலேஷன்ஸும் கொடுக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது பிளான்ட்டோட க்ரோத்துக்கு. ஸோ இதுக்காக பெர்லைட் யூஸ் ஆகுது. ஈவன் நீங்கள் ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே யூஸ் ஆகுது. வாட்டெவர் நீங்கள் அந்த கோகோ பீட் கூட எது நீங்கள் கலக்கிறீங்களோ அது கோஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா தென் அது வந்து ஏரேஷன்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டிங் மிக்ஸுக்கான ப்ரொப்போர்ஷன் வந்து 2 parts ஆஃப் கோகோ பீட் அண்ட் 1 part ஆஃப் ரைஸ் ஹஸ்க். இதைத்தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை. இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப் ஆர் வாட் எவர் நீங்கள் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் தட் இஸ் ஆப்ஷனல். அண்ட் நான் வந்து கம்போஸ்ட் யூஸ் பண்ணலை. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்பகேஷன்ஸ்க்கு நான் கம்போஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அதை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, பட் என்னை பொறுத்தளவுக்கு தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? இது ரொம்ப அழகாக இருக்குது, பட் நம்ம வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரே பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. கிரசுலா இருக்குது, கிரெப்டோவேரியா இருக்குது, சீடம் இருக்குது, அண்ட் ஈச்வெரியா இருக்குது, பச்சிவேரியா இருக்குது. ஸோ இதோட ஸ்பீட் ஆஃப் க்ரோத் வந்து டிஃபர் ஆகும், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில சீடம்லாம் சீக்கிரமாக க்ரோ ஆகும், அண்ட் ஈச்வெரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகும். ஸோ இதோட க்ரோத்தோட ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும் பொழுது வாட்டர் விடும் பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும். கொஞ்சம் ரொம்ப வாட்டர் ஸ்டேயாக ஆயிடுச்சுன்னா அதுவுமே இந்த பிளான்ட்டுக்கு வந்து ராட்டிங் இஷ்யூ கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே கேர் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சக்குலண்ட்டை எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்கன்னா தென் நீங்கள் வந்து இந்த மாதிரி சக்குலண்ட்டை அரேஞ்ச் பண்ணி காம்பேக்டாக வச்சு பார்க்கலாம், அழகாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. அழகாக இருக்குது, பட் பிளான்ட்டை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் நான் இதுலேயே காமிக்கிறேன். இந்த பேபிஸ் எல்லாமே வந்து எனக்கு மீந்து போன பேபிஸ். ஸோ இதை நான் எப்படி உங்களுக்கு பாட் பண்ணுறேங்கிறதையும் காமிக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினர் ஆர் இப்போ தான் நீங்கள் சக்குலண்ட்டே வளர்க்குறீங்க, பட் நீங்கள் ப்ராப்பகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே ப்ராப்பகேஷன் மீடியா தான் யூஸ் பண்ணுறேன், அதே பாட்டிங் மிக்ஸ் தான். பட் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தூரமாக நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பேபிஸை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் லே பண்ணிடலாம், அவ்வளோதான். நீங்கள் பக்கமாக வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், பட் தூரமாக வைக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்காகத்தான். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸாக வைக்கும் பொழுது வாட்டர் கொடுக்கும் பொழுது அது அழகாக செப்பரேட் ஆகிடும், அண்ட் நெருக்கமாக இல்லாமல் அதோட க்ரோத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ பிகினராக இருந்தால் பெட்டர் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணி காமிங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேபுமே ஓப்பன் அப் ஆகிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும், ஆர் உங்கள் கார்டனில் இருக்க பிக்சர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி ஜஸ்ட்டு எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி டேபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயுமே உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.